ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான். அந்த வீட்டோட கிச்சன் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப எளிமையான கிச்சன் டூருங்க. ரொம்ப ஆடம்பரமாக ரொம்பலாம் நிறைய பொருள் வச்சு இல்லை. எங்கள் 4 பேருக்கு தேவையான பொருள் தான் நான் வச்சுருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து ஒரு 8 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்கார் வந்து பிஎஃப் காசில் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா பக்கத்து வீட்டில் கொஞ்சம் மாவு அடிக்கடி கொடுத்தேன். அவங்க வந்து அடிக்கடி கொடுக்க மாட்டேன், என்னைக்காவது அரைச்சி கொடுத்தா கொஞ்சம் மூஞ்சி காட்டுவாங்க. அப்போ நாங்கள் சரி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அப்போ தான் பிஎஃப் காசு வந்திருந்தது. உடனே என் வீட்டுக்கார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து மிக்ஸி வந்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் மேட் போட்டு, ஏன்னா இது ரொம்ப சின்ன கிச்சன் தான், அதனால் டேபிள் மேட் போட்டு மிக்ஸியும் பக்கத்தில் குடிக்க தண்ணியும் வச்சுருக்கேன். கீழே வந்து அந்த பாத்திரம்லாம் கவுத்து போடுறதுக்கு கழுவி போடுறதுக்கு அந்த கூடை வச்சுருக்கேன். பெரிய பெரிய பாத்திரம்லாம் கிச்சனில் அடுக்க முடியல, அதனால் இதில் வச்சுப்பேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய கூடை வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து தேங்காய் வந்து ஒரு 5-6 தேங்காய் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, மொத்தமாக கடையில் வாங்குறதாலும் ஒரு 5 தேங்காய், ஏன்னா தேங்காய் நிறையா யூஸ் ஆகும். வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்புலாம் பிரிச்சுட்டேன்னா மீதி இருக்கும் இல்லைங்களா, உப்பு அப்புறம் வேறு ஏதாவது பொருள் வந்து பிரிச்சுட்டுனா மீதி இருக்கும். அப்புறம் எதனா புதுசாக வாங்கிட்டு வந்தேன்னா தேவைன்றப்ப எடுத்துக்கிறதுக்காக இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஊறுகாயெலாம் கூட வச்சுருக்கேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி தான் அரிசி வந்து வாங்கிக்குவோம். அந்த அரிசி வச்சுருக்கேன். பக்கத்தில் கிரைண்டர் வச்சுருக்கேன். ரேஷன் அரிசிலாம் உள்ளே இருக்குது இட்லிக்கு போடுறதுக்கு. ஒரு பெரிய டப்பாவில் வந்து கொட்டி வச்சுருக்கேன். அங்கே தோசைக்கல்லும் ஒரு இதுவும் வச்சுருக்கேன். ஒரு கடாய் மாதிரி இருக்கும், அந்த கல் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அப்புறம் நெய் டப்பா, இதுலேயும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய், துவரம்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளிசாத பொடி வந்து ரெடி பண்ணியிருந்தேன், அது மீதி இருந்தது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, மிளகு, ஊர்லேருந்து மாமியார் வந்து மிளகு வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க, அப்போ மிளகு பொரிட்டு வந்து வச்சுருப்பாங்க, அதை வந்து எங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அந்த மிளகு அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டெப்பி எல்லாத்துலேயும் இந்த மிளகு, சீரகம் அது இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு வச்சுப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசால் பொடி, மஞ்சத்தூள், கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மசால் பொடிலாம் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா மாமியார் வீட்டில் வந்து மாமியார் வந்து கறி மசால் பொடி அரைச்சி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் இதில் வச்சுருக்கேன். மேலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து தாளிக்கிறதுக்காக உளுந்து கொஞ்சமாக கொட்டி தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை, சர்க்கரை. இந்த டப்பா வந்து கீழே வந்து உடஞ்சிருச்சிங்க. சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும், நல்ல கலர். ஆனால் அது உடஞ்சிருச்சு. சால்ட், உப்பு, புளி, கல் உப்பு, எண்ணெய், இவ்வளோதாங்க இந்த பக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரு, அதுக்கப்புறம் தட்டு, இந்த பாப்பா யூஸ் பண்ணுற பால் குடிக்கிற கப்புங்க அந்த மாதிரி வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸு, சாப்பாடு எதுவும் டக்குன்னு எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த காய்கறிகள் வெட்டுறது, பிளேட்லாம் கவுத்து வைக்கிறதுக்கு அந்த சைடு கவுத்து வச்சுப்பேன். அவ்வளோதாங்க. சோம்பு, தண்ணி குடிக்கிற சோம்பு, இது மாதிரி எல்லாமே ஒரு சிம்பிளாக வந்து வச்சாச்சு. தட்டுலாம் சின்ன, எங்களுக்கு 4 பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 தட்டு 2 தட்டு அது மாதிரி தான் வச்சுருவேன். அப்புறம் சின்ன சின்ன தட்டுங்க வச்சுப்பேன், அவ்வளோதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசால் பொடி அம்மா அரைச்சி கொடுத்ததெல்லாம் இருக்குது. ஹாட் பாக்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். மேலே வந்து எப்போயாவது எடுக்கிறது வந்து அந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன். இந்த டீ கப்பு, இது ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க, அந்த டீ கப்பு அப்படியே வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் மேடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். போதுங்க, நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இதே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு துடைக்கிறதுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னால் க்ளீனாகவும் கிச்சனை வச்சுக்க முடியுது. இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு சாதம் வந்து வச்சுருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சுட்ட இட்லி வேறு இருக்குது. புளி தண்ணி வந்து கரைச்சிட்டு மீதி வந்து வச்சுருக்கேன். அது வந்து சாமி இன்றைக்கி விளக்கு தேய்ப்பேனா, அது வந்து வச்சுக்கிட்டேன் அந்த புளியை. மேலே வந்து கத்தி அந்த இதெல்லாம் வச்சுப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா குப்பை கூட வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது எடுக்கிற பொருள்லாம், அந்த டப்பா, இந்த சின்ன சின்ன டம்ளரு, தேவையில்லாத தட்டு, ஆப்பக்கடாயி, அப்புறம் பணியார சட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன். மத்து, இந்த மாதிரி ஐட்டம்லாம், பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். காய்கறி பொடியாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அதெல்லாம் வச்சுருக்கேன். எப்போயாவது தான் எடுப்போம், அதனால் இது மாதிரி வச்சுருக்கேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சின்னது தான், சிங்க் ரொம்ப சின்னது தான். அதில் நான் பாத்திரம் சேர விடுறதே இல்லை, ஏன்னா இருக்கிறதே சின்னது. அதில் வந்து நம்ம பாத்திரம் போட்டு நிறைய போட்டு தேய்ச்சின்னா செட் ஆகாது. அப்பப்போ சமைக்கிறேன்னா அப்பயே வந்து கழுவி வச்சுருவேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தேங்காய் அரைக்கிறனோ ஏதாவது அரைக்கிறனோ அப்படியே அரைச்சிட்டு உடனே கழுவி அப்படியே கவுத்துருவேன். அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன், ஏன்னா ரொம்ப சின்னதுன்ட்டு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முறம், கடாயி, அப்புறம் தோசைக்கல் இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ் மேலே ஒன்றும் அவ்வளோ வச்சில்ல, அது இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த கவரில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கவர்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நம்ம வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப நம்ம வந்து அதில் போட்டு கழுவிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கவே தேவையில்ல. அப்பப்போ கழுவி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னோடய கிச்சன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.